الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل من كان عدوا لجبريل فإنه نزله على قلبك بإذن الله مصدقا لما بين يديه وهدى وبشرى للمؤمنين. صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நேசர்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவாக வரிசையாக விளக்கமாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஆயத்துகளுடைய தொடரில் இதுவரைக்கும் நாம் 92 ஆயத்துகளை கடந்து 93வது ஆயத்திலிருந்து 98வது ஆயத்து வரைக்கும் உள்ள இந்த ஆயத்துகளினுடைய தப்சீர்களைத்தான் பார்த்து வருகிறோம். வைது அகதனா மீசாக்கும் என்று ஆரம்பமாகி இன்னல்லாஹ அதுவ்வுல் லில் காஃபிரீன் என்று முடியும் அந்த ஆயத்துகள் வரை உள்ள விஷயங்களை பார்த்து வருகிறோம். குறிப்பாக என்னுடைய தஃப்சீர் விளக்கங்களைத்தான் நாம் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய ஆயத் குல் மன் கான அதுவல் ஜிப்ரீல். நாம் வழக்கமாக சொல்வது போன்று ஒவ்வொரு பாடத்திற்கும் அந்த பாடத்திற்குரிய ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்து வைப்பது வழக்கம். அந்த தலைப்பு தேர்ந்தெடுப்பது என்பது அந்த ஆயத்துகளில் வரக்கூடிய இன்னும் அந்த விளக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களையே மையமாக கொண்டு நாம் தலைப்பை தேர்ந்தெடுப்போம். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் 111 பாடங்களை முடித்து 112வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். சஃபத்து தஃபாசீர் 112வது பாடம். இதற்கு நாம் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்று பார்க்க போனோம் என்றால், பாடம் 112 விளக்கம் தஃப்சீருடைய விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். வானவ தலைவருடன் விரோதம், எனிமிட்டி வித் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதாவது பல மலக்குகள் இருந்தாலும் அவர்களின் தலைவராக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் இருக்கிறார்கள். மேலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹுல் குதுஸ் என்பதாக சிறப்பு பெயர்களும் உண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாமூஸ் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலங்களிலே அழைக்கப்பட்டார்கள். அதாவது பொதுவாக முன்னிருந்த நபிமார்களுக்கும் வஹ்யை கொண்டு வரக்கூடிய பொறுப்பை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் எடுத்திருந்தார்கள். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வஹ்யை கொண்டு ஒப்படைத்து அமானியத்தை நிறைவேற்றினார்கள். எனவே அந்த வானவ தலைவர் அல்லாஹ்விற்கும் பிடித்த தலைவர், நபிமார்களோடு நன்கு தொடர்பு கொண்ட ஒரு உயர்ந்த தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசிப்பது நம்முடைய தலையாய கடமைகளில் ஈமானில் கட்டுப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்களை நம்புவது, அவர்களை நேசிப்பது. ஆனால் அவர்களோடு விரோதம் கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது அது நம்முடைய ஈமானுக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஏனென்றால் குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒரு நபர் அல்லாஹு தஆலா ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டான், மன் கான அதுவல் லி ஜிப்ரீல் அப்படி சொல்லிட்டு கடைசியில் ஃபஇன்னல்லாஹ அதுவ்வுல் லில் காஃபிரீன். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு விரோதம் கொள்ளக்கூடியவர்கள் காஃபிர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். எனவே வானவத் தலைவருடன் விரோதம் என்பது கூடாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை இந்த யூதர்கள் மேற்கொண்டார்கள். அதை யூதர்கள் வேணுமென்றே செய்தார்கள். அதனால்தான் அல்லாஹு தஆலாவுடைய பகைமைக்கும் அல்லாஹுடைய வெறுப்பிற்கும் அல்லாஹுடைய கோபத்திற்கும் ஆளாக்கப்பட்டார்கள். இப்பொழுது நாம் அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் காண இருக்கிறோம். வாருங்கள் கிதாபில் செல்வோம், அதிலே இருக்கக்கூடிய விளக்கங்களை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் மன் கான அதுவல் லிஜிப்ரீல். ஏற்கனவே ஜிப்ரயில் இரண்டுக்கும் உள்ள விளக்கத்தை நாம் சென்ற பாடங்களிலே லேசாக சொல்லி முடித்து விட்டோம். ஜிப்ரீல் என்பது
அல்லாஹ் தன் கலாமிலே இறக்கிய அந்த வார்த்தை, இன்னும் வஹி இறங்க ஆரம்பித்ததற்கு பின்பாக ஜிப்ரீல் என்ற வார்த்தை தான் புழங்கப்பட்டது. அதற்கு முன்பாக ஜிப்ரஈல் என்பதாக சொல்லப்பட்டது. ஜிப்ரஈல் என்றால் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அல்லாவிற்கு சொல்லப்படும். ஜிப்ரஈல் என்றால் குவத்துல்லா, அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய அந்த பலம் என்பதாக அவர்களுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. குல் மன் கான அதுவல் ஜிப்ரீல், நபியே சொல்லுங்கள், யார் உங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியாக இருக்கிறாரோ, ஐ குல் லஹும் யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த யூதர்களுக்கு சொல்லுங்கள், மன் கான அதுவல் ஜிப்ரீல், எவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவனொருவன் எதிரியாக இருக்கிறானோ, எவனொருவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியாக இருக்கிறானோ, ஃபஇன்னஹு, நிச்சயமாக அவன், அதுவுல்லா, அதுவுல் லில்லா, ஃபஇன்னஹு அதுவுல் லில்லா, அவன் நிச்சயமாக அல்லாவிற்கும் விரோதிதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விரோதி, அல்லாஹுடைய விரோதியாக இருக்கிறான். பொதுவாக அல்லாஹு தாலா அவனுடைய வலியுடன், அவனுடைய நேசருடன் விரோதம் கொண்டாலே, ஆதன்துஹு பி ஹர்பின், நான் போரை கொண்டு எச்சரிக்கை செய்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். போரை கொண்டு நான் அறிவிப்பு செய்கிறேன், எச்சரிக்கை செய்கிறேன். ஏன்னா யார் என்னுடைய வலியை நோவினை செய்கிறாரோ, வலியன், அதாவது அல்லாஹ்வுடைய நேசரை நோவினை செய்வது என்பது அல்லாஹ்வுடன் சண்டை செய்வது போன்று பொதுவாக அவங்களுடைய பழக்கங்களில் உள்ளது. எதிரிகளுடைய யூதர்களுடைய பழக்கங்களில் உள்ளது அல்லாஹ்வுடைய நபிமார்களின் நோவினை செய்வது, அவருடைய மனங்களை புண்படுத்துவது, இது அவருடைய பழக்கத்தில் உள்ளதுதான். அப்போ இதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் அல்லாஹுடைய குறிப்பான ஒரு மலக்காக இருக்கிறார்கள். அவரோடு விரோதம் கொள்ளும் பொழுது, அவர்களோடு பகைமை கொள்ளும் பொழுது அல்லாஹும் பகைக்கக்கூடியவர்களை பகைக்கிறான். அன்னல்லாஹ ஜஅலஹு வாசித்தத்தம் பைனஹு வ பைன ருசுலிஹி, ஏன், நிச்சயமாக அல்லாஹு தாலா அவர்களை ஆக்கினான். ஹூங்கிற லமீர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஆக்கினான். வாசித்தத்தன், ஒரு தொடராக, பைனஹு வ பைன ருசுலிஹி, அல்லாவிற்கும் அவனுடைய தூதுவருக்கும் மத்தியிலே ஒரு தொடராக, ஒரு கனெக்ஷனாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான். சொன்னோம்ல, ஹஸ்ரத் ஒவ்வொரு ரசூல்மார்களுக்கும் வஹி கொண்டு வரக்கூடிய பணியை செவ்வனே செய்து முடித்தது ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அதன் முன்னுள்ள நபிமார்களுக்கும் கொண்டு வந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கொண்டு வந்தார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு பேர் நாமூஸ் என்பதாக சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முதலாக வஹியை கொண்டு வந்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிரா குகையிலே வந்து கொண்டு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதறி அடித்து கொண்டு வீட்டை நோக்கி வருவதை பார்க்குறோம். அதேபோல் இரண்டாம் முறை வானத்திலே தொங்குவதை போன்று தன்னுடைய அசல் ரூபத்திலே, தன்னுடைய உண்மையான தோற்றத்திலே காட்சியளிக்கிறார்கள். அதை பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகரிக்கிறது, நடுக்கம் அதிகரிக்கிறது. அப்போ ஹஸ்ரத் கதீஜா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய சிறிய தந்தை மகனான வரக்கத் பின் நௌஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கூட்டிச் செல்கிறார்கள். கூட்டிச் சென்றவுடன் வரக்கா அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த செய்திகளை, இந்த விஷயங்களை கேட்டுவிட்டு சொன்னார்கள், இவர்களிடம் வந்தது வேறு யாரும் அல்ல, நாமூஸ், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் வஹியை கொண்டு வந்தாரே அந்த நாமூஸ் ஜிப்ரீல் தான் என்பதாக சொன்னார்கள். அப்போ நாமூஸ் என்பதாக அவர்களுக்கு பேர் இருந்தது. அதற்கு பின்பாக இந்த பெயர் வஹி இறங்கி, அதாவது குர்ஆனிலே ஜிப்ரீல் என்பதாக பெயர் சொல்லப்பட்டது. அப்போ இந்த அடிப்படையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் கூட்டி சென்று சொன்னவுடன் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு மன அமைதி கிடைத்தது. அதனால அல்லாஹ்வுக்கும் ரசூலுமார்களுக்கும் இடையிலே ஒரு கனெக்ஷனாக, தொடர்பாக இருந்தது. வஹியை கொண்டு வரக்கூடிய பணியை செய்தது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். ஃபமன் ஆதாஹு ஃபகத் ஆதல்லாஹ, எனவே எவன் அவர்களை பகைக்கிறானோ, அவர்களோடு விரோதம் கொள்கிறானோ, அவன் அல்லாஹுவை விரோதம் கொள்கிறான். இந்த இதுல இந்த ஆயத்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், இது அந்த பனி இஸ்ரவேலர்களான இந்த யூதர்களுக்கு அல்லாஹு தாலா பதில் கொடுக்க தான் ஆயத்தை இறக்கி வச்சான். ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய எதிரியாகவும்
மீகாயில் அலி இஸ்லாம் அவர்களை நேசராகவும் தங்களுக்கு தோழராகவும் ஆக்கி கொண்டார்கள். ஏன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல, ஏன்னு சொன்ன நம்ம ஹதீஸ்ல வர மாதிரி அப்போ ஒரு கூட்டம் யூதர்கள்லேருந்து ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. அந்த ரசூல் அபுல் காசிமே என்பதாக கூப்பிடும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விஷயம் என்பதாக கேட்குறாங்க. அப்போ யூதர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சில விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட கேள்வி கேட்போம், அதற்கு நீங்கள் பதில் சொல்லணும். நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படிப்பட்ட கேள்வின்னு சொன்னால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய தகுதி ஒரு நபிக்கு தான் இருக்குது. அது யாருக்கு தெரியும்னா நபிமார்களுக்கு மட்டும்தான் தெரியும். சுருக்கமாக லா யஅலமுஹுன்ன இல்லா நபியுன், நபியை தவிர யாரும் அதை அறிய முடியாது என்பதாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன கேட்கணுமோ நீங்கள் கேளுங்க, இருந்தாலும் என்னிடம் ஒரு ஒப்பந்தம் செய்யணும். என்ன ஒப்பந்தம் என்பதாக கேட்கும்பொழுது ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய, ஏன்னா வந்தது பனி இஸ்ரவேலர்கள், யூதர்களுடைய குழந்தை, அதாவது இஸ்ராயலுடைய குழந்தைகள் அப்படின்னா என்ன, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தைகள். அதனால அதை ஞாபகப்படுத்துவோம். அல்லாஹ் குர்ஆன் அம் குன்தும் ஷுஹதா இத ஹதர யாக்கூப் அல் மௌத் இது கால லி பனீஹி மா தஅபுதூன மின் பஅதி காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்தில் வரும். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மரண நேரத்தில் தன்னுடைய குழந்தைகள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எனக்கு பின்னாடி எதை வணங்குவீர்கள் என்று கேட்கும் பொழுது சொன்னாங்க, உங்களுடைய தந்தையே, உங்களுடைய இன்னும் உங்களுடைய மூதாதையரான நம்முடைய ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக், இப்ராஹிம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இறைவனை தான் வணங்குவோம், ஒரே இறைவனை தான் வணங்குவோம்னு சொல்லி ஒப்பந்தம் செய்கிறாங்க. அப்போ அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்கிறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் குழந்தைகள்கிட்ட செய்த அதே ஒப்பந்தத்தை உங்கள்கிட்ட நான் எடுக்கிறேங்கிறாங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சரியான முறையில் பதில் சொல்லிட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், என்னை பின்பற்ற வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க அனைவரும் சொல்கிறாங்க, ஆமாம் சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் செய்து கொள்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கேளுங்கன்றவுடன் முதல்ல ஒரு விஷயம் கேட்டாங்க. அதாவது நீங்கள் என்ன செய்யுங்க, அதாவது எங்களுக்கு சொல்லுங்கள், பனு இஸ்ராயல்கள் மீது எந்த உணவு ஹராமாச்சு. இஸ்ராயல் அந்த இடத்துல ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொன்னோம். இஸ்ரா என்றால் அடிமை என்பதாக சொன்னோம். ஈல் என்றால் அல்லாஹ் என்பது இப்போ ஜிப்ரீல்லேருந்து வந்த மாதிரி. அப்போ அல்லாஹுடைய அடிமையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் மீது தௌராத் வேதம் இறங்குவதற்கு முன்பாக எதை ஹராமாக்கி கொண்டார்கள், எந்த உணவை அவர்கள் ஹராமாக்கினார்கள் என்பதாக கேட்டாங்க. முதல் கேள்வி. ரெண்டாவது கேட்டாங்க, பெண்ணுடைய தண்ணீர் ஆணுடைய தண்ணீர், அதாவது பெண்ணுடைய விந்து துளி ஆணுடைய விந்து, இது போன்று இதை பற்றி எங்களுக்கு அறிவிங்க. மூன்றாவது கேட்டாங்க, ஆண் பெண் குழந்தைகள் உருவாவது எவ்வாறு அப்படின்னு கேட்டாங்க. நாலாவது கேட்டாங்க, உங்கள் இந்த நபி இருக்கிறாரு, இவர் தூங்கி கொண்டிருக்கிறார், அவருடைய கண்கள் தூங்கும், உள்ளம் விழித்திருக்கும், இவருடைய தோழர் யார்? அவரை தான் கேட்டாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி தான், அவங்களுடைய தோழர் யார், உங்களுடைய நண்பர் யார், மலக்குமார்களில் உங்களுக்கு பிடித்தவர் யார் என்பதாக கேட்டாங்க. அப்போ சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், என்னை பின்பற்ற வேண்டும் என்பதாக சொன்னாங்க. சரி இன்ஷா அல்லாஹ், நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், இது ஒப்பந்தத்தை செய்கிறோம், உங்கள்கிட்ட உடன்படிக்கை எடுத்துக்கொள்கிறோம் என்பதாக சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது எந்த ரப்பு இறைவன் தௌராத்தை இறக்கி வைத்தானோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இஸ்ராயல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, உடல் அதாவது நோயுற்றார்கள், கடுமையான நோய் அடைஞ்சாங்க. அப்போ அவங்களுடைய நோய் நீடித்து கொண்டே போனது, குணமாகிற மாதிரி தெரியலை. இப்போ அவர்கள் ஒரு நேர்ச்சி செய்கிறார்கள், நான் இந்த நோயிலிருந்து விடிவு பெற்று விட்டால், எனக்கு இந்த நோய் குணமாகிவிட்டால், நான் என்னுடைய எனக்கு உணவிலேயே மிக பிரியமான உணவு, குடிபானத்திலேயே மிக பிரியமான பானத்தை நான் என் மீது ஹராமாக்கி கொள்வேன், அதை என் வாழ்நாள் முழுவதும் சாப்பிடவும் மாட்டேன், அதை நான் குடிக்கவும் மாட்டேன் என்பதாக ஒரு நேர்ச்சி செய்தார்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிடித்த உணவு என்பது லுஹூமுல் இபில், அதாவது ஒட்டக கறி. அதே மாதிரி பிடித்த பானம் என்பது அல்பானுல் இபில்,
ஒட்டகப்பால். அப்போ ஒட்டகக்கறியும் ஒட்டகப்பாலும் தான் அவங்களுக்கு பிடிச்சதாக இருந்துச்சு. அப்போ சொன்னாங்க அல்லாஹும்ம நாம். எல்லாரும் நினச்சிட்டோம் ஆமாம் சரிதான் நீங்கள் சொல்கிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்போ அவர்கள் மீது என்ன செய்யுங்க, நீங்கள் இது இது விஷயத்தை சாட்சியாக இருங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம் லா இலாஹ இல்லாஹு, அதாவது சொன்னாங்க அல்லதி அன்ஷுதுக்கும் பில்லாஹி இல்லதி லா இலாஹ இல்லாஹு, அது தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது இறக்கி வைத்தானோ அதன் மீது சொல்கிறேன், ஆணுடைய விந்துத்துளி என்பது கட்டியாக வெண்மையாக இருக்கும், பெண்ணுடைய விந்துத்துளி என்பது மஞ்சளாக மென்மையாக இருக்கும் என்பதாக சொன்னாங்க. அப்போ அடுத்து மூணாவது விஷயம் குழந்தை விஷயமா கேட்டீங்கல்ல, இந்த ரெண்டில் எந்த விந்து துளி முந்தி கொண்டு செல்கிறதோ அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு, அதுதான் எது உயர்ந்து விடுகிறதோ, எது வந்து நல்ல முதலாவது நுழைந்து விடு, எது வந்து நல்ல சக்தியுள்ளதாக இருக்கிறதோ உயர்ந்ததாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் குழந்தை பிறக்கும். ஆணுடைய அந்த விந்து சென்று விட்டால் அதனுடைய வெயிட் சக்தி கூடவாக அதிகமாக இருந்தால் அந்த ஆண் குழந்தை பிறக்கும் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில். பெண்ணுடைய விந்து துளி சென்று விட்டால் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் பெண் குழந்தை பிறக்கும் என்பதாக சொன்னார்கள். உடனே அவங்க எல்லாரும் ஆமாம் ரைட்டு தான் நீங்கள் சொல்கிறது. அடுத்து சொன்னாங்க அல்லாஹு தாலா உங்களுக்கு எந்த நபி அனுப்பி வச்சானோ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவள் மீது தௌராத் இறக்கிய அந்த ரப்பின் மீது சத்தியமாக சொல்கிறேன், இந்த உம்மி நபி இவருடைய கண்கள் தூங்கி கொண்டிருக்கும், ஆனால் அவருடைய உள்ளங்கள் விழித்திருக்கும் என்பது சொன்னாங்க. ஆமாம் சொன்னாங்க. அப்போ கேட்குறாங்க, அதான் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஆமாம் சரி, உங்களுடைய நண்பர் யார், வழக்குமார்களில் உங்களுடைய நேசர் உங்களுக்கு தோழர் யார் என்று கேட்கும்போது இந்த இடத்துல தான் நாங்கள் உங்கள்கிட்ட முக்கியமான இது கேள்வி எதிர்கள் சொல்கிறாங்க, இங்கே தான் நாங்கள் முக்கியமான ஒரு கேள்வி வைக்கிறோம். அதாவது உங்களோடு இணையவா அல்லது உங்களை பிரிஞ்சு போவா, உங்களோட இணையவா அல்லது பிரியவாங்கிறத நாங்கள் கேள்வி வைக்கிறோம். ஜாமியாக்க அவு ஃபாரிகோக்க, உங்களோட கூட்டு வைக்கவா இல்லை தனியாக போகவா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி. என்ன கேள்வி, உங்களுடைய மலக்குமார்களில் உங்களில் நேசர் தோழர் யார்? அப்போ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன வலியி ஜிப்ரீல், என்னுடைய தோழர் வலி யாருன்னு சொன்னால், எனக்கு நேசர் யாருன்னு சொல்லி சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். ஏன்னா அல்லாஹு தஆலா எந்த நபியும் இந்த உலகத்திற்கு அனுப்பலை, அவங்களுக்கு தோழராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்படுத்தியே தவிர என்பதாக சொன்னவுடன் நாங்கள் உங்களை பிரிந்து விடுகிறோம் என்பதாக சொன்னாங்க. அப்போ கேட்டாங்க, மலக்குமார்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தவிர வேறு யாராவது உங்களுக்கு தோழராக இருந்திருந்தால் நாங்கள் உங்களை எங்களோடு சேர்த்து வச்சுருப்போம், உங்களை பின்பற்றுவோம், உங்களை உண்மைப்படுத்துவோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வந்து விட்டது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மைப்படுத்துவதை ஏன் நீங்கள் தடை செய்கிறீர்கள், ஏன் வெறுக்கிறீங்க என்று சொல்லும்போது அவர்கள் எங்களுடைய விரோதி ஆவார் என்பதாக இந்த யூதர்கள் சொன்னவுடன் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான், குல் மன் கான அதுவன் லிஜிப்ரீல ஃபஇன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக் என்ற ஆயத்தை இறக்கி வச்சுட்டு, அதாவது முஸத்திக லிமா பைன யதைஹி வஹுதன் வபுஷ்ரா லில்-முஃமினீன் மன் கான அதுவன் லில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி வ ஜிப்ரீல வ மீகால ஃபஇன்னல்லாஹ அதுவன் லில் காஃபிரீன். அந்த ஆயத்தில் இருந்துச்சுன்னா அல்லாஹ் வந்து இறக்கி வைக்கிறான். அதாவது அவங்கள கண்டித்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தவறு என்பதை எல்லாம் உணர்த்தி என்ன செய்யலாம், அவங்களுக்கு அந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். சரி, இது ஒரு ரிவாயத்தில் மாதிரி, இன்னொரு சில ரிவாயத்தில் இதே மாதிரி வருது 5 கேள்விகள் என்பதாக. இதில் 4 கேள்வி கேட்கப்பட்டுச்சு, ஒரு சில ரிவாயத்துகளில் 5 கேள்விகள். நான் எல்லா கேள்வியும் கேட்கறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த பதில் சரியாக உங்களுக்கு பதில் சுட்டுன்னா நீங்கள் என்ன ஒப்பந்தம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், எங்களை பின்பற்றணும். ஒரு சிலதில் இந்த நபியை பற்றி, இந்த நபியுடைய அடையாளம் என்ன, கண்கள் தூங்கும், உள்ளம் விழித்திருக்கும். அடுத்து பெண்ணுடைய அந்த பெண் ஆணுடைய மணித்துளியை பற்றி, அதே போல் 2 பேருடைய குழந்தை உருவாகிறதை பற்றி, அதே போல் இஸ்ரால் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் மீது ஹராமாக்கி கொண்ட அந்த விஷயத்தை பற்றி, அதே மாதிரி மலக்கை பற்றி, இப்படி 5 கேள்விகள் செஞ்சாங்க, கேட்டாங்க. சரி, இப்போ வந்து எந்த மலக்குன்னு சொன்ன உடனே இவங்க சொல்கிறாங்க, அதாவது இந்த இடியை பற்றி கேட்குறாங்க. அதாவது அக்பிர்னா மாஹதராத், இந்த இடி என்னன்னு கேட்கும்போது கால மலக்கும் மலாய்க்கத்தில்லா, அது அல்லாவுடைய மலக்களுடைய
ஒரு மலக்காக இருக்கிறார். அது எப்படின்னு சொன்னால் மக்கிலும் பி சஹாபி பி எதேஹி அவ் ஃபி எதிஹி, அவர் மேகத்தை கொண்டு நியமிக்கப்பட்டவர். அவருடைய இரு கைகள் அல்லது ஒரு கையிலே ஒரு 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 சுத்தியல் போன்ற ஒரு நெருப்பாலான ஒரு சுத்தியல் இருக்கும். அதை கொண்டு நினைச்சவர் மேகத்தை அவர் ஓட்டுவார், அதை கொண்டு மேகத்தை நடத்தாட்டுவார், மேகத்தை எச்சரிக்கை செய்வார், மேகத்தை பயமுறுத்தாட்டுவார். அப்போ இந்த சத்தம் என்ன சத்தம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த சத்தம் வந்து அதாவது இந்த இடி சத்தத்தை கேட்குற மாதிரி இது யாருடைய சத்தம் கேட்கும்போது அது அவருடைய சத்தம், அந்த மலக்கூடிய சப்தமாக இருக்கின்றது என்பதாக சொல்கிறாங்க நபி. அதுக்கும் ஆமாம் நீங்கள் உண்மைதான் சொல்கிறீங்கன்னு பதில் சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் எல்லாம் கேட்டுட்டோம், இவ்வளோ கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க, இப்போ கேட்கக்கூடிய கேள்வி தான் முக்கியமான கேள்வி. அது என்ன? உங்களுடைய தோழர் மலக்கல்ல யார் என்பதாக கேட்கும்போது இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் என்ன சொல்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட நாங்கள் இணையவா அல்லது உங்களை துண்டித்து விட்டு செல்லவா என்பதாக, பின்பற்றவா அல்லது பின்பற்றாமல் இருக்கவா என்பதை முடிவு செய்வோம் சொல்லி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்ன உடனே இல்லை இல்லை அவர் வந்து எங்களுக்கு எதிரி. அதே நேரத்தில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமா இருந்தால் நாங்கள் உங்களை ஏற்றிருப்போம். ஏன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறவங்க போர்க்களத்துக்கு இறங்குவார், சண்டை போடுறதுக்கு இறங்குவார், அதாபை கொண்டு வருவார். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறவங்க ரஹ்மத்தை கொண்டு வருவார், ஏன்னா மலையுடைய மலக்கு. அப்போ அதே மாதிரி அவர் என்ன செய்வார்? நபாத் விளைநிலங்களை விலைக்கு செய்வார், அதே மாதிரி மலைகளை கொண்டுருவார், மலைத்துளிகளை கொண்டுருவார் என்பதாக சொல்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போர்க்களத்தில் இறங்குவாங்க அப்படின்னா என்ன? அதாவது சண்டை நடக்கும் பொதுவாக அதை வேதனைங்கும் போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எத்தனையோ வேதனைகளுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுக்க இவ்வளோ தான் அனுப்பியிருக்கான். உதாரணமாக குறிப்பாக நம்ம லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை தன்னுடைய ரெக்கையினுடைய நுனியால் என்ன செஞ்சாங்க? அப்படியே வானம் வரைக்கும் தூக்குனாங்க. தூக்கி என்ன செஞ்சாங்க? அதை அப்படி கவுத்தி போட்டாங்கங்கிறத பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னா வானத்தில் உள்ள மலக்கள் முதற்கொண்டு அதை அரிசி சுமக்கக்கூடியவர்கள் கூட அந்த கூட்டத்தினுடைய இதை கேட்டாங்க. எதை கேட்டாங்க? அவங்களுடைய சப்தத்தை, அவங்களுடைய அழுகை குரலை என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க என்பதாக வரதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க? நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை அவர் வந்து இந்த சண்டைக்கு இறங்குறாங்க. உதாரணமாக லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அழிக்கிறதுல, அதை வந்து வேதனை இறக்கிறதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செஞ்சாங்க? நல்லா அனுப்பி வச்சான். அதே மாதிரி பல கட்டங்கள் சண்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த இந்த போர்க்களங்களாக இருக்கட்டும், அதில் மலக்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அல்ல அனுப்பும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு அனுப்பி வச்சான். இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் சண்டைக்காக போருக்காக இறங்கக்கூடியவர், அதனால எங்களுக்கு அவரை பிடிக்காது, அவங்கள நாங்கள் விரோதி. அதே நேரத்தில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம்னா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதாக சொன்னாங்க. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் செஞ்சாங்க. அப்போ யகூதி கூட்டம் இருக்குத ஒரு யகூதி கூட்டம் ஒரு இதான், அதாவது ஒரு அநியாயக்கார கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு, அதாவது அவங்க வந்து என்னது, இப்போ யகூதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர விஷயத்தை வரல. அப்போ அப்துல்லா இப்னு சலாம் உங்களில் இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க. அப்போ அவர் எங்களுடைய செய்யுதுனா இப்னு செய்யுதுனா சொன்னாங்க, எங்களுடைய செய்யுதுனா அவங்க அதான் யூதர்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய தலைவர், உங்களுடைய தலைவருடைய மகன். அப்போ அவர் பார்த்தீங்களா, அவர் வந்து யார், நீங்கள் வந்து அப்துல்லா இப்னு சலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீங்களா என்பதாக சொல்லும்போது என்ன, அல்லாஹ் அதை விட்டு அவரை பாதுகாப்பானாக, ஆதஹுல்லாஹு மின் தாலிக்க, இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதை விட்டு அப்துல்லா இப்னு சலாமை அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று யூதர்கள் சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருந்த அப்துல்லா இப்னு சலாம் என்ன செஞ்சார்? வெளியில் வந்துட்டார். வெளியே வந்து சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன உடனே சொன்னாங்க, இவர் தான் ஷர்ருனா ஒபுனு ஷர்ரினா பல்தகசூஹு, ஏன்னா இவர் தான் எங்களுடைய கெட்ட மனிதர், கெட்டதிலும் கெட்டவருடைய மகனாக இருக்கிறார் என்பதாக சொன்னாங்க. அவரை விட்டு நாங்கள் வந்து தனியாயிடுறோம் என்பதாக சொல்றதை பார்க்குறோம். அப்போ வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சண்டை போடுறதுல, அவங்களை பகுமை கொள்றதுல யூதர்கள் என்ன செஞ்சாங்க? மிக முக்கியமான ஒரு இடத்தை வகித்தார்கள். அது அல்லாஹ் சொல்லுவான், ஃபமன் ஆதாஹு ஃபக்கத் ஆதா அல்லாஹ், யார் அவர்களை பகைத்தானோ அவர்களோடு அல்லாஹ் பகைமை கொள்கிறான். பைன்னஹு, நிச்சயமாக அவர், நஸ்ஸலஹு அலா கல்பிக்க பிஇذنில்லா, நஸ்ஸலஹு அதை இறக்குகிறார், அலா கல்பிக்க உங்கள் உள்ளத்தின் மீது, பிஇذனில்லா அல்லாஹ்வுடைய
அந்த கட்டளையின் பிரகாரம் அல்லாஹ்வுடைய ஏவலின் பிரகாரம் தான் அனுசரி இந்த குரானை ஹூங்கிறது குரானை உங்களில் இறக்குகிறார். சரி. ஃபைன்ன ஜிப்ரீல் அல் அமீன் ஜிப்ரில் அமீன் அலி இஸ்லாம் அவர்கள் நஸ்ஸல ஹாதல் குர்ஆன இந்த குர்ஆனை இறக்கி வைத்தார் அலா கல்பிக்க உங்கள் உள்ளங்களின் மீது யா முஹம்மதே உங்கள் உள்ளங்கின் மீது இந்த குர்ஆனை ஜிப்ரீல் அலி இஸ்லாம் இறக்கி வைத்தார். பி அம்ரில்லாஹி தஆலா அல்லாஹு தாலாவுடைய கட்டளை பிரகாரம் இதை என்ன செஞ்சார் கொண்டு வந்து உங்கள் உள்ளத்தில் இறக்கினார். முசத்திகல் லிமா பைன எதைஹி உங்களிடம் எந்த ஒன்று உங்களுக்கு முன்னால் இருக்கிறதோ அதை உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி உள்ள அதாவது மற்ற குதுபு சமாவியான்னு சொல்லுவாங்கல்ல வான் வேதங்கள் அது தௌராத்தா இருக்கட்டும் இஞ்சிலா இருக்கட்டும் அதே போல ஜபூரா இருக்கட்டும் எல்லா வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதமான குர்ஆன் ஷெரீஃபை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க கொண்டு வந்து இறக்கினார்கள். யாருடைய உங்களுடைய உள்ளத்தில் யாருடைய கட்டளை பிரகாரம் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்பதான் என்ன செஞ்சாங்க அவங்க கொண்டு வந்தாங்க. சரி. வஹுதம் வ புஷ்ரா லில் முஃமினீன் இன்னும் நேர்வழியும் புஷ்ரா சுப செய்தியும் யாருக்கு லில் முஃமினீன் முஃமின்களுக்கு இதில் நேர்வழி இருக்கிறது சுப செய்தி அதாவது ஐ முசத்திகல் லிமா சபகஹு மினல் குத்துபி சமாவியத்தி அப்போ ஐ முசத்திகன் உண்மைப்படுத்தக்கூடிய நிலையிலே லிமா சபகஹு எந்த ஒன்று அதை முந்திவிட்டதோ குர்ஆனை முந்திவிட்டது எது அது தௌராத் வேதமாக இருக்கலாம் இஞ்சில் வேதமாக இருக்கும் ஜபூர் வேதமாக இருக்கும் அதல்லாத பல சுஹ்ஃபுகள் மினல் குத்துபி சமாவியத்தி வானிலிருந்து இறக்கப்பட்ட கிதாபுகளிலிருந்து எது குர்ஆனை முந்தி இறங்கியதோ அனைத்தையும் உண்மைப்படுத்தக்கூடிய நிலையிலே வஹுதம் ஒ புஷ்ராலில் முஃமினீன் அதாவது உண்மைப்படுத்தக்கூடியதாக வஹுதம் ஒ புஷ்ராலில் முஃமினீன் இன்னும் நேர்வழியாகவும் சுப செய்தியாகவும் யாருக்கு இல் முஃமினீன். அப்போ குர்ஆனில் முஃமின்களுக்கு ஹிதாயத் இருக்குது. அதே மாதிரி முஃமின்களுக்கு நல்ல அமல் செய்கிறதுல அவர்களுக்கு சுப செய்தி இருக்கிறது. ஏன்னா தௌபா அவங்கள அல்லாஹ் அவர்களுடைய சவாபுகள் அவங்க செய்யக்கூடிய அந்த நல்ல அமல்களுக்குரிய கூலிகள் அல்லாஹ் கொடுக்கிறது அது அவர்களுக்கு ஒரு சுப செய்தியாக இருக்கிறது. அப்போ ரெண்டுமே என்னது அல்லாஹ்வின் படத்திலிருந்து கிடைக்கிறது இந்த குர்ஆனின் மூலம். ஒன்று இதன் மூலம் அவர்களுக்கு சுப செய்தியும் கிடைக்கிறது அதே மாதிரி என்னது கிடைக்குது அவர்களுக்கு நேர்வழியும் கிடைக்கிறது. ரெண்டுமே என்னது அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது இந்த செயலின் மூலம் இந்த குர்ஆனின் மூலம் ரெண்டு விஷயமும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ அதுதான் என்ன செய்யப்படுது சொல்லப்படுது. அப்போ அதனால் அல்லாஹ்வுடைய கலாமான இந்த குர்ஆனில் ஹிதாயத்தும் அதே போல் சுப செய்தியும் இருக்குது. ஹிதாயத்துங்கிறது யாருக்கு யார் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாங்களோ உதவு புஷ்ராலின் யார் அதை ஏற்றுக்கொள்கிறது அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹுதன் லில் முத்தகீன் மனதில் என்னது தயாராகும் அப்படித்தான். ஐ வஃபீஹி அல் ஹிதாயத்துல் காமிலத்து முழுமையான நேர்வழி இருக்கிறது. ஒல் பஷாரத்து சாரத்து மகிழ்விக்கக்கூடிய சுப செய்தி லில் மோமின்களை மகிழ்விக்கக்கூடிய பி ஜன்னாத்தி நஈம் சொர்க்கத்துடைய நியாமத்துகளை கொண்டு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகிழ்விக்கக்கூடிய சுப செய்தியும் அதேபோல் பரிபூர்ணமான ஹிதாயத்தும் மூமின்களுக்கு இருக்கிறது. எதில் இந்த குர்ஆனில். குர்ஆன் என்பது ரெண்டு விஷயத்தையும் செய்யுது சுப செய்தி அதே போல ஹிதாயத். ஆனால் ஹிதாயத்துங்கிறது வஹுதம் புஷ்ராலில் முஃமினீன். அப்போ ஹிதாயத் என்பது நம்ம சொன்ன மாதிரி எல்லோருக்கும் அப்போ இந்த யூதர்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொன்னால் அதாவது சொன்ன மாதிரி ஹுதல்லில் முத்தகீன் உள்ளத்தில் என்ன சின்ன தேட்டம் இருக்கணும் ஆர்வம் இருக்கணும் அவர்களுக்கு தான் எனது ஹிதாயத் நசீபாகும். அல்லது துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஹிதாயத் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதாக ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கப்பட்டது எதுக்கு எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக யூதர்களுடைய அந்த உன்னுடைய கோபத்திற்கான அந்த யூதர்களுடைய வழியும் கிடையாது அதே மாதிரி உன்னுடைய வெறுப்பிற்கான அந்த நசராக்களுடைய வழிகேட்டில் போய்விட்ட அந்த நசராக்களுடைய வழியும் அல்லாத நேர்வழி எங்களுக்கு தருவாயாக என்று அல்லாவிடம் நாம் கேட்கின்றோம் அல்லவா. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதாக அந்த வழி தான் எனது யாருக்கு கிடைக்கும் உண்மையான மனதில் அல்லாஹ்வுடைய அச்சமும் பயமும் இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சுப செய்தி என்பதும் அல்லாஹ்வின் படத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு வெகுமதியாக இருக்கிறது. அதனால் இதுவும் யாருக்கு கிடைக்கும் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி அமல் செய்யக்கூடிய அந்த நல்ல மக்களுக்கு அல்லாஹ்வையும் ரசூலையும் அதாவது நபிமார்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு வேதங்களையும் ஏற்றுக்கொண்டு அதன் மீது பிரியம் கொள்ள வேண்டும்.
அதே போன்று குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் இருந்து வஹியை கொண்டு வந்து நபிமார்களிடம் ஒப்படைக்கக்கூடிய, குறிப்பாக நமது நபி முஹம்மத் முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த அவருடைய அவர்களிடம் வகையை கொண்டு வரக்கூடிய, இன்னும் அவர்களோடு பல விஷயங்களில் தொடர்பு கொண்ட ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழுமையாக நேசிப்பது, அவர்களை நாம் முழுமையாக நம்புவது ஈமானுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பிரியத்தை நேசத்தை ஈட்டுத் தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அவன் விரும்பக்கூடிய அனைத்தையும் விரும்பக்கூடிய நல் பாக்கியத்தை தருவானாக. அவன் வெறுக்கக்கூடிய, ஹதீஸ்ல வருதுல, ஒரு மனிதர் அல்லாஹு தாலா ஒரு மனிதரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் முதல்ல யாரை கூப்பிட்டு சொல்றான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தான் கூப்பிடுறான். நான் நேசம் கொள்கிறேன், நீங்களும் நேசம் கொள்வீராக. ஒரு ஆளை வெறுப்பு கொண்டுட்டா, நான் வெறுக்கிறேன், நீங்களும் இருப்பீராக என்பதாக அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்கள் மீதும் அதன் பிரியம் போடப்படுகிறது அல்லது அதன் வெறுப்பு போடப்படுகிறது. மலக்களும் வெறுக்கிறார்கள், அது விரும்புகிறார்கள். இது எல்லாம் என்னது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மிக முக்கிய பங்காக இருக்கிறார். அதனால் அல்லாஹு தாலாவுடைய மலக்குகளில் சிறந்த மலக்கான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசிப்பது, அதே போல் அவர்களை பிரியம் கொள்வது, அவர்கள் மீது முழுமையான ஈமான் நம்பிக்கை கொள்வது நம்முடைய முக்கியமான கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அவன் விரும்பக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய நல் பாக்கியத்தையும், அவன் வெறுக்கக்கூடிய தீய விஷயங்களை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய தௌஃபீக்கையும் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.